இங்கிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர்ல முதல் போட்டி நாளைக்கு மதியம் 1:30 மணிக்கு நாக்பூர் மைதானத்துல ரோஹித் சர்மா தலைமையில இங்கிலாந்தை எதிர்கொள்ள இருக்கிறது இந்திய அணி. 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில தான் இந்தியா பத்தினா கடைசியாக வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 16 மாதங்கள் இந்திய அணி ஒரு நாள் தொடர்ல ஒரு வெற்றியை கூட பெறவே இல்லை. அதுவும் இலங்கையில நடந்த ஒரு நாள் தொடரை முழுமையாக தோல்வி அடைந்து வாஷ் அவுட் ஆனாங்க. அதற்கு பிறகு ரோஹித் சர்மா தலைமையில எதிர்கொள்ள இருக்கக்கூடிய ஒரு நாள் தொடர் இதுதான். அதனால மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ரோஹித் சர்மா மீண்டும் தன்னுடைய அந்த கேப்டனா நிரூபிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதனால பல மாற்றங்கள் இந்திய அணியில நடைபெற்றும் இருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிராக அந்த முதல் போட்டியில களமிறங்க போற இந்திய பிளேயிங் 11 அணியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஜஸ்பிரீத் பும்ரா காயம் காரணமா அணியில இருந்து முழுமையா விலகியதுனால தமிழக வீரர் T20 தொடர்ல சிறப்பா செயல்பட்டதுனால வருண் சக்கரவர்த்திய மீண்டும் ஒரு நாள் தொடர்லையும் சேர்த்திருக்கிறது BCCI. இதனால இந்திய அணியில பலம் வாய்ந்த பவுலிங்கா தான் தற்போது பார்க்கப்படுகிறது. அதை தொடர்ந்து தற்போது இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணி தான் களம் இறங்க இருக்காங்க. அது யார் யாருன்னு அப்படின்னு வாங்க பார்த்துடலாம். ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஓபனரா களமிறங்க, வழக்கம் போல விராட் கோலி களமிறங்குறாரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு லோக்கல் டோர்னமெண்ட்ல சிறப்பா விளையாண்டதை அடுத்து தற்போது 4வது இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா களமிறங்குறாரு. 5வது இடத்துல KL ராகுல் களமிறங்குறாரு. 6வது இடத்துல ஹர்திக் பாண்டியா. 7வது இடத்துல ஜடேஜா களமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா ரஞ்சி டிராபில அவருக்கு தசை பிடிப்பு ஏற்பட்டதுனால முழுமையாக குணமடையாத காரணத்தினால அவர் களம் இறங்குவதில் சந்தேகம் ஏற்பட்டு இருக்கிறது. அவருக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல் 7வது இடத்துல களமிறங்குறாரு. 8வது இடத்துல குல்தீப் யாதவும், 9வது இடத்துல வருண் சக்கரவர்த்தி, 10வது இடத்துல ஹர்தீப் சிங், 11வது இடத்துல முகமது ஷமி. இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணி தான் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில களம் இறங்க இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.